அவர் சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு தவிர வேற எந்த ஒரு பணத்தையும் ஏமாத்தியோ இல்ல திருட்டு வேலை செஞ்சோ இல்ல ஊழல் பண்ணி எதுவுமே பண்ணி இன்ன வரைக்குமே அவர் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. நீ மட்டும் தான் இதெல்லாத்தையும் சீரியஸா சொல்ல முடியும். மத்த கேட்கிறவங்க எல்லாம் சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? எங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துருதா? ஐயோ ஐயோ. இப்ப விஜய் பண்ற எல்லாமே அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். ஆமா, சொந்த பணம் தான். வெரி ரேர் இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்க ரொம்ப ரேர். திருப்பி சொல்லுங்க அந்த காமெடியை. ஆமா, சொந்த பணம் தான். இப்ப எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? கட்டு மேட்டு 100 நாள் யாராலையும் கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை 1 பைசா தொடரணும். இது வரைக்கும் அவர் 1 பைசா தொடர. இது என்ன புதிய உருட்டா இருக்கு? இது வரைக்கும் அவர் 1 பைசா தொடர. மூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது. சொந்த பணத்தை அவ்வளவு காசு மக்களுக்காக செலவு பண்றாரு. ஆமா, நான் யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. விஜய் ஃபேன். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்ட வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டு இருக்காரு. அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அவர் தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணமே வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஆமாண்ணா, ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றாருன்னு சொல்லுவீங்க? ஏன்னா 700 கோடி சொல்றாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குடும்பத்துக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு கோடி எடுத்துக்கோங்க. டேய், நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா. இத பக்கத்து ஊருக்கெல்லாம் பரப்புங்க, நாடு முன்னேறும்.